அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மற்றும் மாவட்டம் முழுவதும் கனமழை எப்போது பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. முதல்ல நம்ம வெயிலை வந்து பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் நேற்றைக்கு மதியம் சரியான வெயிலுங்க. அதாவது சொல்வதற்கே ஒரு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வெயில் வந்து தினசரி பதிவாகி கொண்டு வருகிறது. அதாவது நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெயிலுங்க. இதில் குறிப்பாக உள் மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கரூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த ராணிப்பேட்டை, இந்த மத்திய உள் மாவட்டம் முழுவதுமே கடுமையான வெயிலுங்க. இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு இருக்குங்க. அதாவது இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் போல தெரிகிறது. அதாவது இந்த வாரமும் அதிகமான வெயில் வந்து கண்டிப்பாக இருக்கும். மே முதல் வாரமும் அதிகமான வெயில் வந்து இருக்கும். மே 2வது வாரமும் அதிகமான வெயில் வந்து நிச்சயமாக காணப்படும். மே இறுதி வாரத்திலிருந்து தாங்க படிப்படியாக குறையும். இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து பதிவாகும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. குறிப்பாக மதியம் 11 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் அனைவரும் கவனமாக இருக்கணும். மதியம் பொதுமக்கள் எங்கு போனாலும் கவனமாக போயிட்டு வாங்க, சேஃபாக போயிட்டு வாங்க. மதியம் அனல் காற்றும் வெப்ப அலையும் வீசுவதற்கு உறுதியாகவே வாய்ப்புகள் தெரிகிறது. குறிப்பாக விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும் பொழுது கவனமாக பாருங்க. எனவே தெளிவாக சொல்ல போனால் இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் மே 2வது வாரம் வரைக்கும் கண்டிப்பாக அதிகமான வெயில் வந்து காணப்படும். மே இறுதி வாரம், ஜூன் முதல் வாரம் கண்டிப்பாக வெயில் வந்து படிப்படியாக குறையும். இதில் குறிப்பாக அந்த தென்மேற்கு பருவமழை காலம் கேரளாவில் ஜூன் முதல் வாரம் தொடங்கும் பொழுது வெயில் வந்து சுத்தமாக இருக்காதுங்க. எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. மதியம் எங்கே போனாலும் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. அனல் காற்று வெப்ப அலை அதிகமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். அடுத்து நம்ம மழைப்பொழிவு வந்து பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை உண்டுங்க. அதாவது கண்டிப்பாக மழை உண்டுங்க. அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. அதாவது இப்போலாம் காலங்களே மாறிவிட்டது. இப்போலாம் துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் கொடி தீர்த்திருக்கிறது 4 மணி நேரம். எனவே இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்யும். அதாவது தெளிவாக சொல்ல போனால் உங்கள் மாவட்டத்தில் இப்போ வந்து பற்றாக்குறையாக மழை வந்து இருந்தாலும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை வந்து சராசரியை விட பல மடங்கு அதிகமாகும். அதாவது 10 முதல் 15 சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக மழை வந்து பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகும். இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது. இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை வந்து காத்திருக்கிறது. மிக கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்டம், வட மாவட்டம், சென்னைக்கெல்லாம் கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு மற்றும் இந்த புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், வேதாரண்யம் வரைக்கும் அதாவது அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மே 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கனமழை மிக கனமழை உண்டு. டெல்டா மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு அதிகமான மழை வந்து இருக்குங்க. டெல்டா மாவட்டம் அதாவது குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மன்னார்குடி, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இதில் குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதுமே கனமழை மிக கனமழை பரவலாக காத்திருக்கிறது. மே முதல் வாரமே எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே குறிப்பாக மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, தேனி, தென் உள் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக கனமழை மிக கனமழை தீவிரமடையும். எனவே தெளிவாக சொல்லப்போனால் எல்லா இடங்களுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து தமிழக 38 மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை உண்டுங்க. அதாவது மழை வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதாங்க. லேட் ஆகுது, ஆனால் சேர்த்து மழை பெய்யும். இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து ஒரே நாளில் கொட்டி தீர்க்க போகுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து ஏன் சார் மழை பெய்யல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே காரணம், தற்பொழுது தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடப்பட்ட அந்த மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு உயரழுத்தம் வந்து நிலை கொண்டிருக்குங்க. இந்த உயரழுத்தம் தான் நம்ம தமிழகத்தில் மழை வந்து கொடுக்க மாட்டேங்குது. இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா
அனல் காற்றையும் அதிகமான வெயிலையும் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஈரப்பதம் காற்று வந்து சுத்தமாக நுழைய விட மாட்டேங்குது. இந்த இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது ஈரப்பதம் காற்று சுத்தமாக நுழைய விட மாட்டேங்குதுங்க. முற்றிலுமாக இந்த வறட்சி காற்று மட்டுமே அதிகமாக வருகிறது. மாலை இரவு நேரத்தில் நுழையக்கூடிய காற்று கூட அது வந்து ஒரு வறட்சி காற்று, அது கூட ஒரு வெப்ப காற்றாக தான் நுழையுது. நேற்றை கூட தினசரி மழை என்பது பெய்து கொண்டு தான் இருக்கிறது. தினசரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது நீலகிரி மாவட்டம் முதல் இந்த கேரளா, இந்த கர்நாடகா மற்றும் இந்த குறிப்பாக தெற்கு கேரளா முழுவதுமே தினசரி மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. இது காரணம் என்னன்னா, அரபிக்கடலிருந்து வரக்கூடிய சற்று ஓரளவு ஈரப்பதம் மிகுந்த காற்றால அந்த தென்மேற்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பட்டு அந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அங்கு வந்து தினசரி மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. கொச்சி, திருவனந்தபுரம், ஆலப்புழா மற்றும் இந்த வடக்கு கேரளா, தெற்கு கேரளா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தினசரி மழை பெய்யுதுங்க. இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழை என்பது பெய்து கொண்டே இருக்கும். கேரளாவில் தினசரி மழை உண்டு. ஆங்காங்கே ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும். கேரளாவில் இனிமேல் தினசரி மழை தான். எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க. கண்டிப்பாக மழை உண்டுங்க. இது வரைக்கும் மழை பெய்யாத அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. மழை எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே முதல் வாரம் ஆங்காங்கே சற்று பரவலாக தொடங்கும். மே முதல் வாரம் இந்த மேற்கு மாவட்டம், குறிப்பாக கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் இந்த கர்நாடக, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மே முதல் வாரத்தில் ஆங்காங்கே இடிமழை தொடங்கும். லேசாக தொடங்கும். முதல் வாரத்தில் ஆங்காங்கே இருக்கும். மே 10ஆம் தேதிக்கு மேலே தான் அது மென்மேலும் அதிகரிக்கும். மே 10ஆம் தேதிக்கு மேலே தான் கரூர் வரும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வரைக்கும் மழை வரும், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வரும், அதுக்கப்புறம் வேதாரண்யம் வருவதற்கு மே 10, 13 தேதிக்கு மேலே ஆகிரும். எனவே மெல்ல படிப்படியாக தீவிரமடைங்க. மே முதல் வாரம் ஆங்காங்கே இடியுடன் கூடிய லேசான கனமழை காணப்படும். மே 10ஆம் தேதிக்கு மேலே கனமழை, மேகனமழை, மேகவெடிப்பு மழையும் ஆலங்கட்டி மழையும் பல்வேறு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும். இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி மழை இருக்குங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் வெயிலால் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மழையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கண்டிப்பாக ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே மழை உறுதி, மழை உண்டு. அதே நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதாவது மழை வந்து கோடை மழை வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாக இருக்கணும். மழை பெய்யும் பொழுது மரத்தின் அடியில் நிற்கவே கூடாது. எப்போதுமே கோடை மழை என்றாலே இடிமின்னல் திடீரென்று ஏற்படும். மழை பெய்யும் பொழுது இடிமின்னல் இந்த சூறாவளி புயல் காற்று போல அடிக்கும். இதெல்லாம் கோடையில் இந்த ஆண்டு அதிகமாக ஏற்படும். குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தென் உள் மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான இடிமின்னல், அதிகமான சூறாவளி காற்று, அதிகமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக கனமழை, மிக கனமழை 10 முதல் 20 சென்டிமீட்டர் மேலே கூட பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க. நல்ல மழை காத்திருக்கிறது. மே மாதம் புயல் உருவாகுமா? இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க புயல் உருவாகணும். கண்டிப்பாக புயல் வந்து உருவாகலாங்க. மே மாதம் முதல் வாரத்தில் அதே நேரத்தில் புயல் வந்து உருவாகலாம். இது வந்து புயலாக மாறினால் வடக்கு ஒடிசா தான். ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தால் நம்ம தமிழகம் நோக்கி மழை கொடுக்கலாம். கோடையில் ஒரு புயல் வந்து உருவாகலாம். கோடை காலத்தில் அது வந்து சூப்பர் புயலாக அதிதீவிர புயலாக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி வராது. கண்டிப்பாக ஒடிசா நோக்கி தான். எப்போதுமே கோடை புயல் என்றாலே ஒடிசா, மேற்கு வங்கம் தான் உறுதி. நம்ம பக்கம் வந்தால் அது வந்து ஒரு சிறிய நிகழ்வாக வரும். பெரும் புயல்லாம் வராது. சிறிய நிகழ்வு, மழை தரக்கூடிய நிகழ்வு. அது வந்து இன்னும் உருவாகலைங்க. இன்னும் ஒரு சுழற்சி கூட இன்னும் உருவாகலை. நம்ம பார்க்கணும், தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் எப்படி இருந்தால் நம்ம பக்கம் மழை உண்டுங்க. அது வந்து வந்தால் அந்த புயல் வந்தால் ஒரு சிறிய நிகழ்வாக மழை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்தாலும் வரவிட்டு நம்ம போய் இடிமலை தொடரும். இடிமலை உண்டு. அதே நேரத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் வெளுத்து வாங்க போகுதுங்க. இதில் குறிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் 4 மாதத்தில் அதிகமான மழை வெள்ளம், அதிகமான மிக கனமழை, அதிக கனமழை வெளுத்து வாங்க போகுது. குஜராத் முதல் தெற்கு திருவனந்தபுரம் வரைக்கும் பார்த்த அந்த அனைத்து கடலோரம், இந்த கேரளா மற்றும் இந்த வட இந்திய கடலோர பகுதி எல்லாமே பாதிக்கப்படும். தென்மேற்கு பருவமழை அதிகமான பாதிப்பு வந்து மும்பை எல்லாமே அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட காத்திருக்கிறது. எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக நம்ம தமிழகத்தில் இடிமலை, கோடைமழை தீவிரமடையும்.
கண்டிப்பாக எல்லா மாவட்டமும் நல்ல மழை உண்டுங்க. தயவு செய்து பொறுமையா இருங்க. இந்த ஒரு வாரம் மட்டும் போகட்டும். ஏப்ரல் மட்டும் முடியட்டும். மே முதல் வாரம் வந்த பிறகு மழை வந்து ஆங்காங்கே தொடங்குங்க. நன்றி.